17ஆம் வசனம். ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்து என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலகழிக்கிறது. அப்போ அவன் நுரைதள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்திவிட உம்முடைய சீடர்களுக்கு கேட்டேன், கூடாமல் போயிற்று அப்படின்னு சொல்கிறார். இயேசுவிடத்தில் வரும்போது தரையிலேயே விழுந்து நுரைதள்ளி புரண்டான். இப்போ ஆண்டவர் கேட்குறார், எப்பத்திலேருந்து இருக்குது இந்த வியாதி என்னும்போது, சிறு வயது முதலே இருக்கிறது. சிறு வயது முதலே. அப்போ கவனிங்க, என்ன செய்தது? அலகழித்து தரையில் விழுந்து நுரைதள்ளி என்ன பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். இது என்ன வியாதி? காக்கா வலிப்பு. இந்த ஆவி அந்த பையனுக்குள்ளே இருக்கு. எப்பதிலிருந்து? சிறு வயதிலிருந்தே இருங்க. ஆனால் அந்த ஆவி என்ன செய்து இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீ ஏதாலும் செய்யக்கூடுமால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். தீயிலும் தண்ணீரிலும் இந்த காக்கா வலிப்புள்ள அந்த ஆவி உள்ள மனுஷனை கொலை செய்யும்படி தள்ளிற்று. இதை நான் தியானித்து கொண்டு இருக்கும்போது ஒரு விஷயம் புரிந்தது. நான் ஒரு சிறு பையனை அழைத்து, அவன் எரிலர் கம்யூனிட்டி, அவங்க அம்மா தண்ணீரிலே தள்ளுகிறது, கொலை செய்யும்படி தண்ணீரிலே தள்ளுகிறது. அது சிறு பிள்ளை இறந்து போனான் தண்ணீரிலே இந்த பிசாசை தள்ளினதுனால. சுப்பிரமணி வளர்ந்தவன் தான், அவனை தீயிலே தள்ளிச்சு. ஏதோ சமைச்சுட்டு இருக்காங்க, அவன் அந்த தீ பக்கத்தில் போன உடனே அந்த காக்கா ஒலிப்பு வந்து அந்த தீயின் மேலே விழுந்து அவன் சமைத்து கொண்டிருந்த, அது என்ன கூழுன்னு நினைக்கிறேன், கூழ் சமைச்சிருக்கிறாங்க, அவன் உடம்பு முழுசும் ஊற்றி அந்த தீயிலே தள்ளி அவன் இறந்து போகிறான். நடைமுறை இப்போ நடந்த சம்பவம். மிகவும் உடைந்து போனேன். அந்த வீட்டில் நடந்த சம்பவத்தை நான் தியானித்து கொண்டு இருக்கும்போது வேதத்தில் இதெல்லாம் நடக்கிறது என்று ஆவியானவர் சுட்டி காட்டினார். ஆச்சரியம் என்னவென்றால், தீயிலும் தண்ணீரிலும் தள்ளுகிறது. நிறைய பேர் சொல்லலாம், காக்கா வலிப்புக்காரன் தண்ணி பார்த்தா விழுந்துருவான், செத்துருவான். பாருங்களேன், 2 சாட்சிகள். இந்த நுரை தள்ளி சோர்ந்து போகிற பல்லை கடைத்து அந்த சுப்பிரமணிக்கு இந்த பல்லை திறந்து தண்ணி கொடுக்கறதுக்குள்ள படாத பாடுபடணும். இந்த ஆவி அவனை தீயிலே தள்ளி கொன்றது, சிறு பிள்ளையை தண்ணீரே தள்ளி கொண்டது. அதை நினைக்கும் போது எவ்வளவு வேதனை. இன்றைக்கு கர்த்தரை தேடாமல் போகிறது. அவன் ஒழுங்காக தேடுறதில்லை. அங்கே போனாலும் இது வச்சுக்குவான், இங்கே போனாலும் ஒழுங்காக ஆண்டவரை தேடலை. இன்றைக்கு அந்த ஆத்மா நஷ்டப்பண்ணமாயிற்று. ஆகவே கவனிங்கள், உன்னுடைய சரீரத்துக்கு அழிவுண்டு,
உன்னுடைய ஆவிக்கு அழிவு இல்லை. இப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போக சொல்லி இனி இவனுக்குள் போகாது என்று கட்டளையிடுகிறேன்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? ஊமையும் செவிடுமான ஆவியே. அப்போ அவனுக்குள்ளே இருந்த ஆவி என்ன? பிசாசன் ஆவி, இலைப்பாறுதல் இல்லாத காக்கா வழி போல இறந்து போன ஆவி. ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு போகும்போது அவனை அலகழித்து கீழே விழ தள்ளி போயிற்று என்று வாசிக்கிறோம். இப்படி பல காரியங்களை இந்த சபையில் பார்க்கிறோம். நாம் உன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பாய். உன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பாய். அந்த ஆவியை சொல்லிச்சு, நான் இந்த மனத்தில் தான் இருக்கேன், இந்த பிள்ளைக்கு மென்சஸ் வரும்போதெல்லாம் அவளுக்குள்ள வந்து பாடாப்படுத்துவேன் அவளை. இதுக்குண்டான வேத ஆதாரம் அவங்க தகப்பன் படுற பாடு இருக்கு. டாக்டர்கிட்ட ஓடுவார், அந்த டாக்டர்கிட்ட ஓடுவார், அதை செய்வார், இதை செய்வார். அந்த மனுஷன் நினச்சி பார்க்கும்போது எப்படி தான் தாங்கினாருன்னு தெரியல. அந்த பிள்ளை புழுவா துடிக்கும். வேதத்தில் மருத்துவரை தேடி 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 அப்பதான் சொன்னார். மார்க் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ 26ஆம் வசனம், அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவை எல்லாம் செலவழித்தும் சற்றாயிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது, எத்தனை வருஷம்? 12 வருஷம். என்ன நடக்குது? அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு சுகமே இல்லை. தனக்கு உண்டானவை எல்லாம் செலவழித்தும் எல்லாத்தையும் செலவு பண்ணியாச்சு, எனக்கு சுகம் கிடைச்சா போதும். எத்தனை அந்த வலி குறையிறதுக்கு எத்தனை லட்சம் வேணாலும் இழக்கலாம். நெருப்பில் விழுந்த புழு போல. ஆனால் 12 அநேக வைத்தியர்கிட்ட இதை கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, சரீர பிரகாரமான வியாதியாக இருந்தால் வைத்தியர்கிட்ட போனால் சுகமாகும். அநேகர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் டாக்டர்கிட்டலாம் போய் பார்த்துட்டேன், ஒன்றுமே சுகமே இல்லை. அந்த டாக்டர்கிட்ட போனேன், இந்த டாக்டர்கிட்ட போனேன், அவ்வளோ இத்தனை லட்சங்கள் செலவு பண்ணேன், இத்தனை ஆயிரங்கள் செலவு பண்ண, சுகமே இல்லை. ஏன்? பிசாசு பிடிச்ச அந்த வியாதிக்கு அதை துரத்தினா தான் விடுதலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இயேசு கிறிஸ்துவில் வரும்போது ஆண்டோட வல்லமை அவள் மேல் இறங்கி வருகிறது, அவள் சுகமாகிறாள். ஹல்லேலூயா. தேவோட வல்லமை அவளுக்குள் இறங்கி வருகிறது. பாருங்க, அநேக வைத்தியர்கள், ஆக வியாதி இருந்தால் வைத்தியர்கள் செய்தால் சுகமாகிவிடும். வைத்தியரிடத்தில் அநேகர் இன்றைக்கு வைத்தியரிடத்தில் ஆயிரங்கள் லட்சங்கள் என்று செலவு பண்ணி சுகமாகாமல் இருக்கும்போது நான் சொல்லுவேன், இது வைத்தியர்களால் அல்ல, பிரதான வைத்தியர் இயேசு, அவர் மட்டுமே இதுக்கு சுகத்தை தர முடியும். அந்த ஆவி சொல்லிச்சு, இப்படி நான் பண்ணுவேன் அப்படின்னு. எல்லா நேரத்திலும் வரமாட்டேன், அந்த நேரத்துக்கு மட்டும்தான் வருவேன். அதை சொல்லி அழும்போது எனக்கே மனசு நெகிழ்ந்து போச்சு. 4 பேர் என்னை இப்படிலாம் பண்ணி ரத்தம் வடிய வடிய என்னை கொண்டுட்டா. அப்போ அந்த ஆவிக்கு அழிவு இல்லைல்ல. என்ன ரத்தம் வடிய வடிய அது சொல்லுது. அது உங்களுக்கெல்லாம் சொல்லுது என்கிட்ட, இதெல்லாம் விவரிச்சு எப்படியா நான் உங்ககிட்ட சொல்லுவேன். நான் உங்களுக்கு தெரியும், நீ உன் இலைப்பாறுதல்கள் போதும். சரீரம் போயிற்று, ஆனால் அந்த ஆவிக்கு இலைப்பாறுதல் இல்லை. அதுக்கு ஒரு சரீரம் தேவை. அது அந்த பிள்ளைக்குள்ளே போயிட்டு வேதனைப்படுத்தி கஷ்டப்படுத்தி, உங்கள் ஆவி விலையேற பெற்றது. இந்த சபையில் இருக்கிறதுக்காக நீங்கள் சந்தோஷப்படு.
நான் போன சனி ஞாயிறு கன்வென்ஷனுக்கு போயிருந்தேன் ஒரு சபைக்கு. ஏகப்பட்ட பிசாசு பிடிச்சவங்க. சனிக்கிழமை மாலை ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை, சண்டே மாலை ஆராதனை, ஏகப்பட்ட பிசாசு பிடிச்சவங்க. ஊரே வந்துச்சு. அந்த பாஸ்டர் ரொம்ப தாழ்மையை சொல்கிறேன். அந்த பாஸ்டர் சொன்னார், இப்படிப்பட்ட கிருபை உள்ளவர்கள் ரொம்ப குறைவு பாஸ்டர், நீங்கள் வந்ததுக்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். கேள்விப்பட்ட உடனே ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்க அந்த மீட்டிங்க்கு. எவ்வளோ பிசாசு பிடிச்சவங்க. ஆகவே சபையோட கடமை என்ன? அவ்வளோ ஜனங்க எங்கே போவாங்க? உன்னுடைய ஆத்துமா விலையேற பெற்றது. மரிக்கும் போது நீ தேவனிடத்தில் சேருவாயா அல்லது நரகத்துக்கு போவாயா? இப்படி இலைப்பாறுதல் சுத்துமா? உன் ஆத்துமா எவ்வளவு விலையேற பெற்றது. இன்னைக்கு சடங்காச்சாரம் நடக்கிற காரியங்களை பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம். இங்கே ஒரு அம்மா பற்றி பார்க்குறோம். 18 வருஷம் 13ஆம் அதிகாரம் 11 வசனம். அப்போது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தின ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். எத்தனை வருஷம்? 18 வருஷம். என்ன ஆவி அது? பலவீனப்படுத்துகிற ஆவி. சில பிசாசு பிடிச்சி வருவாங்க, அப்படி கூனி மாதிரியே அப்படியே இருப்பாங்க. அவன் சின்ன வயசாக இருக்கான் அந்த அம்மாவுக்கு, இப்படியே இருப்பாங்க. அப்போ தான் சொல்லுவேன், இது வயசான ஆவி, வயசாகி நிமிந்து கூட மிக்காமல் செத்து போயிருக்குது. அந்த ஆவி இவங்களுக்குள்ளே இருக்கும். அவங்க சாகும்போது எப்படி கூனியாக இருந்து செத்தாங்களோ அதே மாதிரி சாகும்போது எந்த நிலையில் இருக்கோ அதே நிலையில் அந்த நிற்கும். அப்போ சொல்லுவேன், இது வயசான ஆவி, வெளியே வானோன்னு வரும். அதே நிலையில் தான் இந்த 18 வருஷம் பலவீனப்படுத்துகிற ஆவி அந்த ஸ்திரீ, சின்ன பிள்ளை, ஸ்திரீ என்றால் சின்ன பிள்ளைக்குள்ளே இருக்குது, ஒரு மிடில் ஏஜ்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எவ்வளவும் அவள் நிமிரக்கூடாதவளாக இருந்தாள். அப்போது கூனியாக இருக்கிற யாரு? வயது சென்று இறந்தவர்கள் தான். அந்த ஆவி அவளுக்குள் இருந்த போது ஆண்டவரை அழைத்து உன் விளைவெடுத்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லும்போது அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அப்போ அவளை பிடித்திருந்த அந்த ஆவி, அந்த பலவீனப்படுத்துகிற ஆவி அவளை விட்டு வெளியே போனோன்னே என்ன ஆயிட்டா? நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். உங்கள் ஆத்மா எவ்வளவு விலையேற பெற்றது. திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் ஆத்மா விலையேற பெற்றது. நான் தியானிக்கும் போது சிலர் சொல்லுவாங்க, தள்ளப்பட்ட லூசிபேரின் ஆவி தான் இவங்களுக்குள்ளே இருக்குது, அதுதான் இதெல்லாம் பண்ணுது. உண்மைதான். ஆனால் தள்ளப்பட்ட தூதர்கள் ஒருவருக்கும் வியாதி இல்லை. தள்ளப்பட்ட தூதர்கள் தான் இந்த வியாதியை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, தள்ளப்பட்ட தூதர்கள் ஒருவருக்கும் வியாதி கிடையாது. அவர்கள் ஆரோக்கியமாக இருந்தார்கள், பூரண ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஆனால் இந்த வியாதிப்பட்டவனுடைய ஆவி இன்னொரு சரீரத்தில் போகும்போது அவனுக்குள்ளே இருக்கிற அந்த வியாதி அந்த சரீரத்துக்குள்ளே கண்டிப்பாக போகுது. ஆகவே இப்படியெல்லாம் நடக்குமா அப்படிங்கும்போது இன்னொரு வேத பகுதியை ஆவியானவர் எனக்கு காட்டி கொடுத்தார். இங்கே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லும்போது, பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசையில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். கவனிங்க, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று இயேசுவானவர் ஒரு கேள்வி கேட்கிறார். அதற்கு
அந்த சீடர்கள் சொல்லுகிறார்கள், அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசியில் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள். இதை நான் தியானிக்கும் போது, அப்போ இருக்கிறது இயேசு நிற்கிறாரு, என்னை யார் என்று கேட்கிறார்கள் என்று கேட்கிறாரு இயேசுவானவர். அவங்க என்ன சொல்லியிருக்கணும்? இயேசுதான் சொல்லியிருக்கணும். அது பதில் என்ன சொல்றாங்க? இறந்து போன யோவான் ஸ்நானகன் தான் நீங்க, இறந்து போன பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்பட்ட எலியா தான் நீங்க, இறந்து போன எரேமியா தான் நீங்கன்னு சொல்றாங்க. அப்படி என்றால் அவர்கள் நம்பிக்கை என்னவா இருக்கும்? இறந்து போன ஆவி ஒரு சரீரத்தில் கண்டிப்பாக வரும் என்ற நம்பிக்கை அவர்களுக்குள் இருந்திருக்கிறது. இத்தனை வருஷம் வாசிக்கிறோம், எனக்கு வெளிச்சத்துக்கு வரல. நேற்று வாசித்த போது தான் இந்த வெளிச்சம் வந்துச்சு. அவங்களுடைய நம்பிக்கை என்ன? யூதர்களுடைய நம்பிக்கை என்ன? அந்த சீடர்களுடைய நம்பிக்கை என்ன? இறந்து போன ஆவி இன்னொரு சரீரத்தில் வர முடியும் என்று நம்பி இருக்கிறதுனால தான் அவங்க சொல்றாங்க, என்ன யார் என்று சொல்லுகிறார் என்று சொல்லும்போது அவன் கரெக்டாக சொன்னான், நீங்கள் இயேசு இல்லை நாசரேத்திலிருந்து வந்த இயேசு கிறிஸ்துன்னு சொல்லணும், அல்லது மரியாளின் குமார் என்று சொல்லணும். ஆனால் அதை சொல்லலை. அவங்க சொன்னது என்ன? நீர் உம்மை யோவான் ஸ்நானகர் என்றும், சிலர் என்ன சொல்றாங்களா, யோவான் ஸ்நானகன் இறந்துட்டானே. அப்போ யோவான் ஸ்நானகன் திரும்பி எழும்பி இயேசுக்குள்ள வர முடியும் நம்புறாங்க இல்லையா அவங்க? எலியா சுழல் காட்டில் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டானே. அப்போ அவன் தான் இதுக்குள்ள இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறான், எலியா தான் அப்படின்னு சொல்றாங்க. எரேமியா எப்போதே இறந்து போனான், பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி. இல்லை, எரேமியா தான் உள்ள இருக்கான். அப்படின்னா அவங்களோட நம்பிக்கை என்ன? இறந்து போன ஆவி இன்னொரு சரீரத்தில் கண்டிப்பாக வரும் என்ற நம்பிக்கை அவளுக்குள் இருந்ததுனால தான் இதை சொன்னாங்க. இறந்து போன ஆவி இன்னொரு சரீரத்தில் கண்டிப்பாக வரும் என்ற நம்பிக்கை அவர்களுக்குள் ஏற்கனவே இருந்ததுனால தான் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், எலியா என்றும், எரேமியா என்றும், அல்லது தீர்க்கதரிசியில் ஒரு எத்தனையோ தீர்க்கதரிசி இறந்து போனாங்க, அந்த தீர்க்கதரிசியில் ஒருவருடைய ஆவி இவருக்குள் இருக்கிறது இவரு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, இறந்து போன ஆவி கண்டிப்பா இன்னொருத்தருக்குள்ள இருந்து இப்படிப்பட்ட அற்புதங்களை அடையாளங்களை செய்யும். ஏன்னா யோவான் ஸ்நானகன் செய்தான், யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுத்தான், உபதேசம் பண்ணினான். ஆகவே யோவான் ஸ்நானகன் சொன்னாங்க. எலியா அற்புத அடையாளங்கள் செய்தான், அதனால இயேசுவை எலியான்னு சொன்னாங்க. தீர்க்கதரிசனம் இருந்தது, ஆகவே எலியா தீர்க்கதரிசி, அதாவது தீர்க்கதரிசியின் ஒருத்தர் ஆவியை உனக்குள்ள இருக்குன்னாங்க. எரேமியா தீர்க்கதரிசனம் உரைத்தான், கடிந்து கொண்டு தீர்க்கதரிசனம் உரைத்தான். ஆக எரேமியா ஆவி இயேசுவோட இருக்குது அப்படின்னாங்க. அப்போ பழைய ஏற்பாட்டிலேயே அந்த நம்பிக்கை இருந்ததை நான் பார்க்கிறேன். இத்தனை வருஷத்தில் இல்லாத வெளிப்பாடு தேவன் ஏற்று கொடுத்தார். இறந்து போன ஆவி என்னோட சரீரத்தில் வர முடியும் என்பதை அவர்கள் நம்பினார்கள். உண்மையும் அதுதான். சிலர் யோவான் ஸ்நானகன் என்றார்கள், சிலர் எலியா என்றார்கள், சிலர் எரேமியா என்றார்கள், சிலர் தீர்க்கதரிசி என்றார்கள். ஆகவே அத்தனை பேரும் இறந்து போனவர்களுக்கு தான். இறந்து போனாலும் கூட அந்த ஆவிக்கு அழிவு இல்லை. அவர்களில் நீங்க நல்ல பிரசங்கம் பண்றதால யோவான் ஸ்நானகன் ஆவி உங்களுக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். அற்புத அடையாளம் செய்யறதுனால எலியாவின் ஆவி உங்களுக்குள்ள வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். தீர்க்கதரிசி சொல்றதுனால எரேமியா ஆவி இல்லை தீர்க்கதரிசி ஆவி உங்களுக்குள்ள இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த காலத்திலேயே இறந்தவர்கள் ஆவி இன்னொருக்குள்ள இருந்து அதே மாதிரி கிரியை நடப்பிக்கும். அங்கதான் நம்ம அடிக்கோடிட்டு கொள்ள வேண்டும். இறந்து போன ஆவி தீர்க்கதரிசியா இருந்தால் தீர்க்கதரிசி ஆவி அவனுக்குள்ள இருந்தால் அதே மாதிரி நடக்கும். தீர்க்கதரிசி சொல்லுவான், அற்புத அடையாளம் நடக்கிற ஆவி இவனுக்குள்ள இருந்தால் அதே மாதிரி செய்யும். அந்த காலத்திலேயே இறந்து போன ஆவி இன்னொரு சரீரத்தில் இந்த கிரியை நடப்பிக்கும் என்பதை அவர்கள் நம்பினார்கள். உண்மையும் கூட. உண்மையும் கூட.
உதாரணம் பாருங்களேன், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லுங்க. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சுழல் காற்றில் எடுத்துக்கொள்ளப்பட்ட எலியா, சுழல் காற்றில் எடுத்துக்கொள்ளப்பட்ட எலியா. லூக்கா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் யோவான் ஸ்நானனுக்குள்ளே வராரு. பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளுக்கு அப்படி சொல்லிட்டு உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படி அவன் எலியாவின் ஆவியும் பலம் உடனாய் அவருக்கு உண்மையை நடப்பான். யாரை பற்றி சொல்லுது? யோவான் ஸ்நானனை பற்றி சொல்லுது. அப்போ பேர் யோவான் ஸ்நானன் உள்ள யார் இருந்தது? எலியாவின் ஆவி இருந்துச்சு. அப்போ பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்பட்ட எலியா எங்க வரான்? திரும்பவும் இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்துட்டான். யோவான் ஸ்நானனுக்குள்ள வந்துட்டான். இப்போ இயேசு கிறிஸ்து அவனை பற்றி சொல்லும்போது மத்தேயு 11ஆம் அதிகாரத்தை சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, 14ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் வருகனாக எலியா இவன்தான், வருகனாக எலியா இவன்தான் என்று அவனை குறித்து சாட்சி சொல்றார். அந்த 17ஆம் வசனத்தில் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது 17ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது 10ஆம் வசனத்திலிருந்து, அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, அப்படியானால் எலியா முந்தி வர வேண்டும் என்று வேதபாரகர் சொல்லுகிறார்கள். கொஞ்சம் மைக் அந்த வால்யூம் வைப்பா தம்பி. அது எப்படி என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான். ஆனாலும் எலியா வந்தாயிற்று என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவனை அறியாமல் தங்கள் இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள். இவ்விதமாய் மனுஷகுமாரனும் அவர்களால் பாடுபடுவார் என்றார். 13ஆம் வசனம். அப்பொழுது அவர் யோவான் ஸ்நானனை குறித்து தங்களுக்கு சொன்னார் என்று சீஷர்கள் அப்பொழுது அறிந்து கொண்டார்கள். கவனிங்க, எலியா சரீரம் என்ன ஆயிட்டு தெரியல, ஆனா ஆவி எங்க வந்துடுச்சு? யோவான் ஸ்நானனுக்குள்ள வந்துடுச்சு. அப்போ ஒருவருடைய ஆவி இன்னொரு சரீரத்தில் வர முடியும் என்பது இது ஒரு சாட்சி. ஆகவே எலியாவின் ஆவி இவனுக்குள்ள வந்தபோது யோவான் ஸ்நானன் என்ன பண்ண? எலியா செய்த ஊழியத்தை யோவான் ஸ்நானன் செய்தான். தேவகுமாரனுடைய ஆவி கர்ப்பத்தில் உதித்த ஒரு மனிதனுக்குள் வந்தபோது இயேசு பரிசுத்த ஆவியினால் இயேசுவான உற்பத்தி ஆனார். அவருக்குள்ள இருந்தது யாரு? இங்க ஒரு ட்விஸ்ட். அவருக்குள்ள இருந்தது யாரு? என யார் என்று சொல்லுகிறார்கள். வெளியே பார்த்தா இயேசு என்று பேரு, உள்ள யார் இருந்தது? தேவகுமாரனுடைய ஆவி இயேசு கிறிஸ்துக்குள் இருந்தது. ஆவிக்கு அழிவில்லை, ஆவிக்கு அழிவில்லை, ஆவிக்கு அழிவில்லை, உடைய ஆவிக்கு அழிவில்லை. அப்படியானால் உங்கள் அந்த வசனம் சொல்கிறபடி ஒருவன் இந்த உலகத்தை முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு அதனால் என்ன லாபம்? இன்றைக்கு ஆராதனைக்கு வருவதற்கும் சபைக்கு வருவதற்கும் சோம்பேறித்தனம் படுற ஒரு சிலருக்காக, ஏதோ லேட்டா வந்து சீக்கிரம் ஆமேன்றதுக்கு திரும்பி போகிற உங்களுக்காக, சர்ச்சுக்கு போகணுமான்னு கஷ்டப்பட்டு வருகிற உங்களுக்காக, சிலருக்காக நான் உங்களுக்கு சொல்லுவேன், உங்களுடைய ஆத்மா பரலோகம் போவதற்கு சபை தவிர வேற வழியே இல்லை. தயவுசெய்து ஓய்வு நாள் ஆராதனை ஒருவரும் அசட்டை பண்ணாதிருங்கள். உன் ஆத்மா வெளியேற பெற்றது,
உன் ஆத்துமாவை பரலோகத்தை அனுப்புகிற ஒரே இடம் சபை மட்டும்தான். ஒரு அழகான பாட்டு உண்டு. கட்டின வீடும் நீளம் பொருளும் கண்டிடும் ஊற்றார் உறவினரும், கட்டின வீடும் நீளம் பொருளும் கண்டிடும் ஊற்றார் உறவினரும், என்ன சொல்லுது? கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் ஊற்றார் உறவினரும், கூடுவிட் உன்னாவி போனா கூனோடு வருவதில்லை. உன் கூட எதுவுமே வராதுங்க. நீ கட்டின வீடு வராது, நிலம் பொருள் சம்பாத்தி தான் வராது, நகை நட்டு வராது, ஒரு உறவினர் வரமாட்டான், யாருமே வரமாட்டாங்க. உன் கூட உண்மையாக இருக்கக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தாங்க. நீ இறந்தாலும் உன்னோடு கூட துணையாய் நிற்கிறவர், உன்னை பரலோகத்துக்கு அழைத்து கொண்டு போகிறவர் பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான். இறந்தாலும் உன்னோடு கூட இருப்பார். கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பின ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தை அவர் உயிர்ப்பிப்பார். கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினோட ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், உங்களில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நீ அடக்கம் பண்ணா கூட உன்னோடு தான் இருப்பார், உன்னை விட்டு போக மாட்டார். எக்கால சத்தம் தொடிக்கும் போது அந்த சத்தத்தை உன்னில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் கேட்பார். உன்னை மரித்தோர்ந்து எழுப்பி உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு கூட இருக்க வேண்டும். இன்னைக்கு சொல்றேன், அடுத்த நீ என்ன செஞ்சாலும் இந்த உலகத்தில் அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. மரணம் ஓர் நாள் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரை, வருவாய் தருணமிதுவே. அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. வானால் எல்லாம் ஒரு மனுஷன் உழைக்கிறான், வானால் எல்லாம் கஷ்டப்படுறான். தான் நல்லா இருக்கணும், தான் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், பெரிய ஒரு கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், வீடு கட்டணும், ஆஸ்தி வேணும், அது வேணும், இது வேணும், வானால் எல்லாம் உழைக்கிறான். உன் ஆத்துமாவுக்காக என்ன நீ சேர்த்து வைக்கிறாய்? உன் ஆத்துமாவுக்காக என்ன நீ சேர்த்து வைக்கிறாய்? உன் ஆத்துமா பரலோகத்து போறதுக்கு அதை ஆயத்தப்படுத்துகிறாயா? நீ பரலோகம் போவதற்கு உன்னை நீ ஆயத்தப்படுத்துகிறாயா? மற்றதெல்லாம் ஆயத்தப்படுத்துகிற, எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்துகிற. நான் அதை வாங்கணும், இதை வாங்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், கஷ்டப்பட்டு 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 கடன் வாங்கி லோன் வாங்கி என்னென்ன வாங்கி கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு நாள் போறியே. வானால் எல்லாம் வீணாலா, வருத்தத்தோடே கழிப்பது ஏன்? ஆமா, ஆத்மா தேவனை தேடுவதில்லை. வந்தவர் பாதம் சரணடைந்தால் வாழ்வித்து உன்னை சேர்த்துக் கொள்வார். எங்க சேர்த்துக் கொள்வார்? பரலோகத்தில் உன்னை சேர்த்துக் கொள்வார். பரலோகத்தில் உன்னை சேர்த்துக் கொள்வார். அநேக
இறந்து போன ஆவிகளோடு கூட நான் பேசும்போது சொல்லும், அது அப்படியே சொல்லும், பாஸ்டர் ரொம்ப அழகாக பேசுச்சு என்கிட்ட, பாஸ்டர். அதுக்கு நல்லா தெரியுது பாஸ்டர். ஒருத்தர் இறந்து போனார். இந்த சபையில் நல்ல விசுவாசியாக இருந்தார். கொஞ்ச நாள் குடிக்க அடிமையாகி சபைக்கு வராமலேயே இருந்தார். திடீர்னு இறந்து போயிட்டார். இறந்து போன ஆவி அவன் மகளுக்குள்ளே வந்துட்டு தூக்கிட்டு வந்தாங்க. பார்த்து சொல்லுது, அப்பா உங்கள் பேச்சை நான் கேட்காம போயிட்டேன்ப்பா, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்ப்பா. நானே எங்க இறந்த பிறகு நான் கேட்டேன், நீ இளைப்பாறுதலுக்கு போலியா? ஆண்டுக்குள்ளே தானே ஞானஸ்தானம் எடுத்த, நீ இளைப்பாறுதலுக்கு போலியான்னு கேட்கும்போது அந்த ஆவி சொல்லிச்சு, அப்பா நான் போகலான்னு பார்க்குறேன்பா, என்னை போக விடாத தடுக்கிறாங்கப்பா, என்னோட பிரேத குழிக்கு என்னால் போக முடியவில்லை, நான் அலைந்து திரிகிறேன், பிசாசா அலைந்து திரிகிறேன் என்று அழுது அழுது அந்த ஆவி அழுது. என்னோட பிரேத குழிக்கு நான் போக முடியவில்லை, என் இளைப்பாறுதலுக்கு நான் போக முடியவில்லை, நான் அலைந்து திரிகிறேன். சொல்லுது, என் பிள்ளைய பார்த்துங்க பாஸ்டர், என் பிள்ளைங்களாம் நீங்க பார்த்துங்க பாஸ்டர், நான் விட்டுட்டு போயிட்டேனே. 15 ஆண்டவரே, இந்த ஆவி இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கட்டும். நியாய தீர்ப்பு கர்த்தருடையது. நியாய தீர்ப்பு நாளில் என்ன செய்கிறீங்க உங்கள் இஷ்டம்ப்பா. இந்த ஆவி என்னை அலைந்து திரிந்தே வேணாம் ஆண்டவரே, இந்த இளைப்பாறுதலுக்குள் போகட்டும். போயிடுச்சு. நேற்றிலிருந்து மிகுந்த வேதனை. இந்த ஜனங்கள் ஏன் இப்படி நிர்விசாரமாக இருக்கிறார்? சபை காரியங்களில் ஏன் இப்படி ஒரு நிர்விசாரம் இவர்களுக்குள்? ஏன் ஒரு பயபக்தி இல்லை சபைக்குள்? ஏன் தேவனுடைய ஊழியத்தை செய்யாதபடி அசட்டை பண்ணுகிறார்கள்? கர்த்தருக்கென்று ஏன் வாழாமல் போகிறார்கள்? கர்த்தருக்குள் ஏன் வாழாமல் இருக்கிறார்கள்? உன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால் லாபம் என்ன? உன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால் உனக்கு என்ன லாபம்? உன் ஆத்மா ரொம்ப முக்கியம். ஆத்மா ரொம்ப முக்கியம். இந்த ஆவியின் கதறுதல், இறந்து போய் இளைப்பாறுதல் இல்லாத இந்த ஆவியின் கதறலை கேட்க கேட்க அந்த நிலைக்கு இந்த சபையில் இருக்க ஒத்தரம் வந்துடக்கூடாது. திரும்ப சொல்றேன், உன் ஆத்மா வெளியேற பெற்றது. உன் ஜீவனை நீ நஷ்டப்படுத்தாதே. உன் ஜீவனை பரலோகத்துக்கு அனுப்புகிற ஒரே இடம் இயேசு கிறிஸ்து சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட சபை மாத்திரமே. அவர் சுய ரத்தத்தினால் சம்பாதித்து கொண்ட சபை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி கண்காணியாக வைத்த மந்தை முழுதும் குறித்து எச்சரிக்கையாயிருங்க. இறந்த பிறகு நீ பணக்காரனா ஏழையா பிச்சைக்காரனா ஐஸ்வர்யானாலாம் பார்க்கறதில்ல. உன் ஆத்மா கிறிஸ்துக்குள் உண்மையாய் வாழ்கிறதா என்பது மட்டும்தான் கர்த்தர் பார்ப்பார். ஐஸ்வர்யான் லாசரனை லூக்கா 16 ஐஸ்வர்யான் லாசர் வாசிக்கும் போது ஐஸ்வர்யான் சம்பூர்ணமாய் வாழ்ந்து அவன் அக்கினியில் வேகிறான். லாசரோ அடுத்த வேளை சோத்துக்கு கஷ்டப்பட்டா இருந்தாலும் கூட அவன் ஆபிரகாம் மடியில் இருக்கிறான். இப்போ ஐஸ்வர்யான் சொல்றான், ஐயோ இந்த அக்கினியில் வேகிறேனே, இதோ பூமியில் 5 சகோதரர்கள் உண்டு, அங்கே போய் சொல்லட்டும். குடும்ப பாசம் நான் பார்த்த விஷயத்தில் இந்த ஆவிகளுக்கெல்லாம் குடும்ப பாசம் இருக்குது. அந்த செத்து போன அவங்க அப்பாவோட ஆவி சொல்லுது, என் பிள்ளைய நான் கடைசி ஒரு தடவை பார்த்துறேன் பாஸ்டர், என் மனசு அப்படியே உருகி போச்சுங்க. ஒரு தடவை பார்த்துறேன், அது பிறகு நான் போயிடுறேன், ஒரே தடவை நான் பார்த்துறேன் பாஸ்டர், என் பிள்ளைய பத்திரமா பார்த்துங்க பாஸ்டர். இறந்து போனாங்க அம்மா. சபையே, உனக்கு சொல்லுவேன், உன் ஆத்மா வெளியேறப்பட்டது. தயவுசெய்து உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்திடாது. சபைக்கு நேரத்துக்கு வா, நேரத்துக்கு வா. சபை காரியங்களில் கூட இருந்து ஊழியக்காரர் என்னோடு கூட உதவி செய்யுங்க.
ஆஸ்திகளால் ஊழியம் செய்த கட்டுமான பணி நடக்குது. உங்கள் ஆஸ்திகளால் நீ என்னதான் செலவு பண்ணால் அது கணக்கில் வராது. தேவனுக்காக கொடுப்பது தாங்க கணக்கில் வரும். உங்கள் ஐஸ்வர்யத்தை பரலோகத்தில் சேர்த்து வைங்க. உங்கள் பொக்கிஷத்தை பரலோகத்தில் சேர்த்து வைக்கல. எப்படி பரலோகத்தில் சேர்க்க முடியும்? தேவ ஊழியங்களுக்கு கொடுப்பதனால. இன்றைக்கு ஒரு சிலர் டிவியில் வர ஊழியக்காரர்களை இங்கேருந்து காணிக்க அனுப்புவாங்க. நம்ம சபை வறுமையில் இருக்கும். அவன் பில்டிங் கட்டணுமா, இங்கேருந்து லட்சங்களை அனுப்புவாங்க, ஆயிரங்களை அனுப்புவாங்க. நிறைய பாஸ்டர்ஸ் என்கிட்ட புலம்புற ஒரு விஷயம் அதுதான். பாஸ்டர், இவங்க இத்தனை ஆயிரம் இத்தனை லட்சம் அங்கே கொடுக்குறாங்க பாஸ்டர், எந்த சபை கட்ட முடியாமல் இருக்கு. உன் சொந்த சபை பார், உன் சொந்த சபை பார். உனக்காக உத்தரவாதம் பண்ண, ஒரு ஆத்மாக்கு உத்தரவாதம் பண்ணுகிற சபையை பார். இன்றைக்கு உன் ஆத்மா வெளியேற பெற்றது. எல்லாம் இழந்து நிற்போம். எல்லாரும் இருந்து நிற்போம். அன்பான திருச்சபை மக்களே, மூப்பர்களே, உடன் ஊழியர்களே, நம்முடைய கடமை மிகவும் பெரியது. தயவுசெய்து ஊழியத்தில் உள்ள வாங்க. சபை காரியங்களை ஜாக்கிரதையா இருங்க. இன்றைக்கு இந்த எடுத்திருக்கிற காணிக்கை அன்பையாக்கு கொடுக்கலான்னு நான் யோசிக்கிறேன். உண்மையாகவே அந்த குடும்பத்துக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க இன்னொரு காணிக்கை நான் எடுக்க போகிறேன். இந்த காணிக்கையும் அந்த காணிக்கை சேர்த்து இப்போ எல்லாரும் போய் அவங்க கையில் கொடுத்துட்டு, பாவம் அந்த அம்மா அவ்வளோ கண்ணீர் வடிக்கிறது. அந்த குடும்ப விஷயத்தை நான் பேசுவதில்லை. எப்பொழுதும் அந்த தாயாரிடத்தில் கொடுத்து அவங்களுக்கு உதவி செய்ய சபை இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு நாம் விதைக்க வேண்டும். ஏன் சொல்கிறேன் என்றால், கடந்த 25 வருடங்கள் என்னோடு கூட அவர் பிரயாணித்தவர் ஊழிய பாதையில். பல விஷயங்களை என்கிட்ட சொல்லி கண்ணீர் வடிப்பார், பல விஷயம் என்கிட்ட பேசுவார். ஆகவே அவளுக்கு ஒரு காணிக்கை நாம் அவருக்கு நன்றி செலுத்தும்படி கொடுப்பது அவசியமாக இருக்கிறது. கட்டாயமாக அல்ல, விசனமாயும் அல்ல, மனதில் நிர்ணயித்தபடியே. என்ன பாஸ்டர் அடிக்கடி 2வது காணி எடுக்கிறார் நீங்கள் நினைக்கலாம். அவை பிரயோஜனமானத காரியங்களை செய்யணும். உங்களை முடிஞ்சதை செய்யும். ஆராதனை முடிஞ்ச பிறகு என் கூட எல்லாரும் வாங்க, அந்த வீட்டுக்கு போய் ஒரு ஆறுதல் சொல்லிட்டு அந்த காணிக்கை அவங்ககிட்ட கொடுத்துட்டு வருவோம். வானத்தின் கீழே பூமி மேலே இயேசு நாமமல்லா, வானத்தின் கீழே பூமி மேலே. நடுவில் வருவாரு, யார்கிட்டையும் போக மாட்டார். நடுவில் வருவாரு, கொடுக்க விரும்புறது கொடுத்துடலாம்.